சொல்லிப்பாங்க, ஆசையோடு எதிர்பார்ப்போடு சொல்லி இருப்பார்கள். அதற்கு பதில் கொடுக்க வேண்டும். ஏழைகள் அழைக்கப்படாத விருந்துக்கு செல்லாதீர்கள். ஏழைகளுக்கு பங்கில்லாத சாப்பாடு கெட்ட சாப்பாடு. அப்படி இருந்தால் போகலாம், போகாமல் இருக்கலாம், பரவாயில்லை. அப்படி இந்த காரணங்களும் இல்லாமல் அழைப்புக்கு பதில் கொடுப்பதை மறுத்து விடாதீர்கள். ஒருவருக்கு தும்மல் போகிறது, அவர் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுகிறார். பக்கத்திலே இருக்கின்ற நான் யர்ஹமக்கல்லாஹ் சொல்ல தவறாதீர்கள். இது அந்த முஸ்லிமுக்கு செய்யக்கூடிய ஹக்கு, முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய ஹக்கு என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார். இன்னும் சொன்னார்கள், உங்களிடத்தில் நல்ல ஒரு அட்வைஸ் கேட்டு வந்தால், ஒரு ஆலோசனை கேட்டு வந்தால், 1,00,000 ரூபாய் பணம் இருக்கிறது, இந்த பணத்தை முதலாக வைத்து ஒரு பிசினஸ் ஒன்று செய்து கொஞ்சம் முன்னுக்கு வாரத்துக்கு உங்களுக்கு ஐடியா கேட்டு வந்திருக்குது. காரணம், நீங்க அதுல கொஞ்சம் அனுபவசாலி. அவருக்கு கினி கெடி கொடுக்காதீங்க, அவருக்கு நல்ல அட்வைஸ் கொடுங்க. அவர் 1,00,000 பல லட்சமாக ஆக்கிக் கொள்வதற்கு தேவையான நல்ல வழிகாட்டலை கொடுங்க. அதுக்கு மாற்றமாக காட்டன் பிள்ளையார் வந்தாரு, நல்ல ஒரு கினி கெடியை கொடுத்துட்டு பாருங்களே நாளைக்கு நாளுன்னு அவர் இறங்கு இடத்த ஐடியாவை கொடுத்துட்டு கூட்டாளிமார் கடையில கென்சி கடையில பேசிக்கொள்ற வந்தாரு, நல்ல ஒரு கினி கெடி கொடுத்தேன். இது லேசான வேலை அல்ல, இது பெரிய அநியாயம், பெரிய அநியாயம். ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்யக்கூடிய ஹக்கு, அவனுடைய 1,00,000 பல லட்சமாக வந்து ஒரு நல்லவனாக, சாலிஹானவனாக, நல்ல ஒரு செல்வந்தனாக இருந்து நல்ல காரியத்தில் ஈடுபடுவதற்கு ஆலோசனை கேட்டு வந்தவருக்கு நல்ல ஆலோசனை சொல்ல வேண்டும். அன்புக்குரியவர்களே, நான் ஒரு சில விடயங்களை சொல்லி முடித்துக் கொள்ள விரும்புகிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் நடந்த முக்கியமான ஒரு சம்பவம். ஒரு நாள் மரங்கள் காடுகள் இருக்கக்கூடிய ஒரு பகுதிக்கு போகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களது முபாரக்கான கையினால் சில குச்சிகளை உடைத்து கொண்டு வருகிறார்கள். அங்கே 2 குச்சிகளை கையிலே எடுத்து அதிலே நேராக சீராக பசுந்தாக இருந்த குச்சியை தமக்கு பக்கமாக இருந்த அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கொடுக்கிறார்கள். வளைந்த குச்சியை தனக்காக வைத்துக் கொண்டார்கள், பல் துலக்குவதற்காக. சையதுனா அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அன்த அஹக்கு மின்னி பில் முஸ்தகீம், இந்த அழகான குச்சியை எடுப்பதற்கு என்னை விட தகுதியானவர் நீங்கள் அல்லவோ? காருண்ய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பதிலை பாருங்கள், நம்முடைய கெதியையும் பாருங்கள். தொடர்ந்து பேசுகிற பத்திரையும் காட்டி சுருக்கத்தடைஞ்சு சொல்லுங்க, வாங்கலுத்துமே தான் நீங்கள் தானே இதை எடுப்பதற்கு மிக தகுதியானவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிலை பாருங்கள், அற்புதமான பதில். ஒரு பகல் வேளையில் கொஞ்ச நேரம் கிடைத்த தன்னுடைய சகோதரனுக்குரிய ஹக்கை, கொஞ்ச நேரம் கிடைத்த நேரத்தில் அந்த ஹக்கை பேண தவறியவர் அல்லாஹ்விடத்தில் பெரிய குற்றவாளியாக ஆகுவார். எனவே உங்களில் எவர் தன்னுடைய சகோதரனுடன் இணைந்திருக்கிறாரோ அந்த நேரத்தில் தன்னுடைய தேவையை விட, தன்னுடைய அபிலாஷையை விட, தன்னுடைய விருப்பத்தை விட தன்னுடைய சகோதரனுடைய விருப்பத்துக்கு முன்னுரிமை கொடுங்கள். தோழரே, எனக்கு விருப்பமானதை, தனக்கு விருப்பமானதை தனது சகோதரனுக்காக யார் விரும்பவில்லையோ அவர் பூரண விசுவாசியாக முடியாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார். நல்லது நமக்குத்தான் வேண்டும், நல்லது எனக்குத்தான் வேண்டும், சிறந்ததை நானே எடுக்க வேண்டும் என்று போட்டிதான் போடுகிறோமே தவிர, நல்லதை எடுத்தவர்களுடன் பொறாமைப்படுகிறோமே தவிர, என்னுடைய சகோதரன் தானே, என்னுடைய இஹ்வான்களில் ஒருவர் தானே, எடுத்துக்கொள்ளட்டுமே, அவருக்கு அது இருக்கட்டுமே என்ற தாராள மனப்பான்மை நம்முடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு இருக்கிறது? குறை சொல்வதென்று நினைக்காதீர்கள். நம்முடைய குறைகளை நாங்களே முதாக்கரா செய்து திருத்திக் கொள்ள வேண்டும். நம்முடைய குறைகளை நாங்களே முதாக்கரா செய்து திருத்திக் கொள்ள வேண்டும். சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன? எனக்கு
சிறந்த நண்பன் என்று நான் இடை போடுகின்றவன் யாரை தெரியுமா? என்னுடைய குறையை கண்டால் சொல்லி திருத்த வேண்டும். இன்றைக்கு யாராவது எங்கட போல்ட சொன்னா எனக்கு சொல்லி தர வந்துட்டார். எங்கட பிள்ளையோண்ட யாராவது சுட்டி காட்டினா பெரிய மனுஷன் வந்துட்டார் எங்களுக்கு புத்தி சொல்றதுக்கு நினைக்கிறோமா இல்லையா? அன்புக்குரியவர்களே, செய்தனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பேச்சு என்ன? என்னுடைய குறையை கண்டவர் அதை திருத்தி தருகிறாரோ அவர்தான் என்னுடைய உண்மையான உற்ற நண்பன். அல் முஃமினு லில் முஃமினி கல் மிர்ஆத். ஒரு விசுவாசி அடுத்த முஃமினுக்கு கண்ணாடியை போல. என்னுடைய முகத்தை நான் பார்ப்பதற்கு கண்ணாடியை முன்னால் வைக்க வேண்டும். கண்ணாடியில் பார்த்தால் முகத்தில் இருக்கின்ற அலங்கோலம் தென்படும், அழகு தென்படும். இப்பொழுது நான் கண்ணாடி பார்த்து கொண்டில்லை. என்னுடைய கண்ணாடியில், என்னுடைய மூக்கில், என்னுடைய கண்ணில் என்ன இருக்கிறது என்பது எனக்கே தெரியாது. ஆனால் உங்கள் எல்லோருக்கும் தெரியும். ஏன்? ஒரு மூமின் இன்னொரு மூமினுக்கு கண்ணாடி. ஆன்சை உஸ்தாத் உட முகத்தில் ஊத்தி வண்டி வந்து தட்டி கொள்ளுங்க அப்படி சொல்றார். ஓ ஜஸாக்கல்லாஹு கைரா சொல்லதான். என்னுடைய குறை எனக்கு தெரியாது. சில நேரங்களில் என்னுடைய குறை மற்றவர்களுக்கு புரியும், தெரியும். ஒரு மூமின் மறு மூமினுக்கு கண்ணாடியை போன்றவர். அன்புக்குரியவர்களே, குறையை சொல்லி தந்தால் உண்மையிலே அது குறைதானா திருந்திக் கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த ஒரு முன்மாதிரியை போல ஒரு நல்ல உதாரணம் சொன்னார். சகோதரர்கள் இஹ்வான்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு நல்ல உதாரணம் ஒன்று சொன்னார்கள். ஒரு சகோதரன் அடுத்த சகோதரனுக்கு எப்படி இருக்க வேண்டும் என்றால் கல் யதைன், இரண்டு கையும் என்று சொல்லி காட்டினார். இரண்டு கை. ஏன் இரண்டு கையையும் சொன்னார்கள்? இந்த கையையும் காலையும் சொல்லிக்கலாம், மனிதனுடைய வேறொரு உறுப்பை சொல்லி காட்டிக்கலாம். இரண்டு கையும் என்று சொல்லி காட்டினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த ஹதீஸுக்கு அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து விளக்கம் கிடைத்த முஹத்திஸூன்கள் சொல்லுகின்ற விளக்கத்தை பாருங்கள். அன்புக்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இரண்டு சகோதரர்களுக்கு மத்தியில் எப்படி புரிந்துணர்வோடு இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணம் சொல்லுகின்ற பொழுது இரண்டு கைகளையும் சொன்ன காரணத்தை விளக்குகிறார்கள். டெப்பை திறந்து நாங்கள் இரண்டு கைகளையும் கழுகுகின்ற பொழுது ஒரு கை மறு கையை கழுகி விடுகிறது. வலது கை இடது கையையும், இடது கை வலது கையையும் கழுகி விடுகிறது. நாம் சிந்திக்கலாம், காலை கழுகின்ற போதும் கையினால் தானே கழுகிறோம். கால் நம்முடைய கையை கழுகவில்லையே. காலை நமது கை கழுகியது, கால் நமது கையை கழுகவில்லை. ஒரு கை மறு கையை கழுகி விடுகிறது. ஒரே நோக்கத்தில் ஒரே வேளையில் ஒருவருக்கொருவர் துணையாக இருப்பது ஒரு மனிதனை போல. எனவே இரு மனிதர்களாக நாங்கள் இருப்போம், பல மனிதர்களாக இருப்போம், நாம் எல்லோரும் பல கோடி மனிதர்களாக இருப்போம். ஒரு மனிதரை போல் இயங்க பழக வேண்டும். ஒரே நல்ல சிந்தனையில் இருக்க வேண்டும். ஒரே ஈமானின் கொடியின் கீழ் அணிதேற வேண்டும். அதனால் தான் அல்லாஹ் அருள்மறையில் சொன்னான், எவர் தனது சகோதரனுடைய உயிரை மாய்க்கிறாரோ, இல்லாமல் செய்கிறாரோ, அது ஒரு உயிர் அல்ல, 1,00,000 கோடி அந்த உலக மக்கள் எல்லோரையும் அழித்ததற்கு சமமாகும். இரு கைகளையும் கழுகுகின்ற பொழுது ஒரு கை மறு கைக்கு அதே வேளையில் அதே சிந்தனையில் எப்படி துணையாக இருக்கிறதோ அது போல நீ உன்னுடைய சகோதரனுக்கு ஒருவருக்கொருவர் துணையாக, உதவியாக, அவருடைய வேலையை செய்து கொள்வதற்கு ஹெல்ப்பாக இருக்க வேண்டும் என்று உணர்த்தினார்கள் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். மார்க்கம் என்று சொல்வது பல மணித்தியாலங்கள் பேசுவதற்கும், பல புத்தகங்களாக எழுதி நிறைப்பதற்கும், பல சீடிகளிலே வெளியாக்கி பகிரங்கப்படுத்தி புகழ் மாலை போடுவதற்கும் வந்தது அல்ல. வாழ்க்கையில் பின்பற்றப்பட வேண்டும்.
நம்முடைய குறைகள் நிறைகளாக மாற்றப்பட வேண்டும். நபிமார்களுடைய வாரிசுகளாகிய உலமாக்களை நம்முடைய கைடுகளாக, வாழ்க்கை ஆலோசகர்களாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு ட்ரிப் கொண்டு போறேன்னு சொன்னா, ஒரு சுற்று பிரயாணம் போறேன்னு சொன்னா, நாங்க அதை யாருக்கு ஒப்படைக்க வேண்டும்? அதற்கு வழிகாட்டியா யாரா சேர்த்து கொள்ளணும்? அந்த ட்ரிப்புக்குள்ள மெப்பை எப்படி போட்டுக் கொள்ளணும்? நமக்கு சிந்தனைக்கு வருகிறது. நம்முடைய பிள்ளைகளுக்கு நமக்கு நோய்கள் வந்துவிட்டால் எந்த வைத்தியர் நல்லம் என்பதை செலக்ட் பண்ணி வைத்து, அவர் நம்முடைய ஃபேமிலி டாக்டர், கொஞ்சம் ஃபெஷனா சொன்னா தான் இன்பம். நம்ம ஃபேமிலி டாக்டர், டேலண்ட் இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி, ஏதோ எங்களோட கொஞ்சம் க்ளோஸா பழகுறாரு, போற நேரம் எல்லாம் ஒரு டிஸ்டர்ப் பண்ணி கணக்கெடுக்கிறார், இல்ல அவ்வளவு பெரிய கெட்டிக்கார டாக்டரும் இல்ல, ஆனா ஃபேமிலி டாக்டர். அவரை நம்முடைய பொடிக்கு, நம்முடைய நோய்களுக்கு தேவையான ஆலோசனைக்குரிய ஆலோசகராக வைத்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஈமானிலே வருகின்ற கோளாறுக்கு, நம்முடைய வாழ்க்கையிலே வருகின்ற பிழைகளுக்கு, அவைகளை திருத்திக் கொள்வதற்குரிய டாக்டர் நம்முடைய ஃபேமிலி டாக்டர் யார்? நம்முடைய ஃபேமிலி ஆலிம் யார்? ஒரு பயணம் போகின்ற பொழுது தொழுகையை சுருக்க வேண்டும், சேர்க்க வேண்டும், அதற்கு எப்படி நியத்து செய்ய வேண்டும்? ஒருவருக்கு உது முறிந்தால், தொழுகையில் இப்படி ஒரு பிழை நடந்தால் அதை எப்படி கிளியர் பண்ணிக்கொள்ள வேண்டும்? அதை சோல்டாக்கிக் கொள்வது எப்படி? தேவையான ஃபத்வாக்களுக்குரிய அட்வைசர் யார்? அந்த பக்கத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். இமாமுனா ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னார்கள், அல் இல்மு இல்மான், அறிவு என்பது இரண்டு வகைதான். அறிவு என்பது இரண்டு வகை அறிவு. ஒரு அறிவு உலகத்துடைய அறிவு, திப்புடைய அறிவு, வைத்தியத்துடைய அறிவு, திப்பு லில் அபுதான், நம்முடைய உடல் ஆரோக்கியத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கு டாக்டர்மார் தேவை. இல்முத்தீன், அடுத்த அறிவு தீனுடைய அறிவு. லில் அதியான், நம்முடைய தீனை பாதுகாத்துக் கொள்வதற்காக. உங்களுடைய தீனை பாதுகாத்துக் கொள்வதற்குரிய டாக்டர், உங்களுடைய பொடியை பாதுகாத்துக் கொள்வதற்குரிய டாக்டர் எந்த ஊரில் இல்லையோ அந்த ஊரில் வீடு கட்டி வாழ்வது ஹராம். அந்த ஊரில் வீடு கட்டி வாழ்வது ஹராம். ஃபத்வா கொடுத்தார்கள், அல் இல்மு இல்மானி, இல்மு திப் லில் அப்தான், இல்மு தீன் லில் அதியான். நம்முடைய உடம்பு ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். நம்முடைய ஈமான் இஸ்லாம் சரியாக அமைய வேண்டும். உலகத்தில் உள்ள புத்திசாலி இவர்தான். அல் கையிசு மன் தான நஃப்ஸஹு லிமா பஅதல் மௌத். உண்மையான புத்திசாலி மௌத்துக்கு பின்னால் உள்ள தன்னுடைய நீண்ட கால வாழ்க்கைக்காக வேண்டி தன்னை தயார்படுத்திக் கொள்கிறாரே அவர்தான். அதை தயார்படுத்திக் கொள்வதற்கு நீண்ட ஆயுள் தேவை. அதற்கு நம்முடைய பொடி ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். நல்ல வழிகாட்டி தீனுடைய சூழல் வேண்டும். அன்புக்குரியவர்களே, இஹ்வான்கள், நண்பர்கள், சகோதரர்கள் ஒருவருக்கொருவர் பேணிக்கொள்ள வேண்டிய ஒழுக்கங்களை நம்முடைய அறிஞர்கள் வகைப்படுத்தி தந்திருக்கிறார்கள். சுருக்கமாக சொல்லுகிறேன். முதலாவது அல் ஈசார், என்னை விட நான் மற்றவனுடைய தேவைக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். இரண்டாவது அல் இஆனா பின் நஃப்ஸி ஃபீ கலாஇல் ஹாஜாத், தன்னுடைய சகோதரனுடைய தேவையை நிறைவேற்றிக் கொள்வதற்கு தன்னாலான எந்த ஹெல்ப் பண்ண முடியுமோ அதை செய்ய வேண்டும். கித்மானு சிர், தன்னுடைய சகோதரனுடைய இரகசியத்தை மறைக்க வேண்டும். இப்லாகு மா யுசிர்ருஹு மின் ஸனாஇன் நாஸி அலைஹி வ ஹுஸ்னில் இஸ்காஇ இன்தல் ஹதீஸ், தன்னுடைய சகோதரனை பற்றி யாராவது புகழ்ந்து பேசினால் அந்த புகழ்ந்த செய்தியை வந்து சொல்ல வேண்டும். ஏன் அவருடைய உள்ளம் சந்தோஷம் அடையும். அதே போல் அவர் பேசுகின்ற போது அமைதியாக இருந்து நாங்கள் அவருடைய பேச்சுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும். ஐயதுஹு பி அஹப்பி அஸ்மாஇஹி, நம்முடைய சகோதரனுக்கு மிக விருப்பமான பேர் ஏதோ அதை சொல்லி நாங்கள் அழைக்க வேண்டும். பட்ட பேர் சொல்லக்கூடாது, கொச்சை பேர் சொல்லக்கூடாது. அழகான பேர்